ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வ கலச பூஜையோட 2வது வார பூஜை இன்றைக்கி காலையிலேயே செஞ்சுட்டேன். எப்பவும் போல் இன்றைக்கி 2 மாவிளக்கு செஞ்சாச்சு. நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கேசரி மட்டும்தான் செஞ்சேன். குலதெய்வம் தெரியாதவர்கள் காஞ்சி காமாட்சியையும் திருச்செந்தூர் முருகனையும் நினச்சி நம்ம குலதெய்வமாக வழிபடலாம். ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம இந்த குலதெய்வ கலச பூஜையை ஆரம்பித்து மொத்தம் 11 வாரம் இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செய்யணும். இதே மாதிரி எப்போல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை இந்த 11 வார பூஜை செய்யணும். அப்படி இல்லாட்டினா வருடத்துக்கு ஒரு முறை 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம் வந்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு, செல்வ செழிப்பான நல்லதொரு வளமான வாழ்க்கையையும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதே மாதிரி பஞ்சமி விரதத்துக்கும் குலதெய்வ பூஜைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் கேட்கணுன்றதில் இது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தகவலாக கிடைச்சி அந்த ஒரு அரிய பூஜை முறையையும் நான் தொடர்ந்து செஞ்சு அதனால் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பலன்கள் பற்றி அடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். குலதெய்வத்துக்குன்னு தனியாக மந்திரங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 தடவை ஓம் ஸ்ரீ பாலகுருநாதன் அங்காள பரமேஸ்வரியை நமக அல்லது ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சியை நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லி நமகன்ற அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு 108 தடவை நம்ம போற்றி மாதிரியும் சொல்லி பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கிறலாம். அந்த சின்னதாக ஒரு பெட்டி ஒன்று வச்சுருப்பேன். அதுவும் எங்களோட குலதெய்வத்தை நான் நினச்சி காதோல கருகமணியை அதில் கட்டி வழிபாடு செய்கிறேன். இந்த பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோம், எப்படி நம்ம இந்த பெட்டி வழிபாடு செய்கிறது அப்படின்றதையும் நம்ம அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போது புதுசாக ஒரு மாட விளக்கு மாதிரி ஒன்று தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த விளக்கு தற்சமயம் எனக்கு எங்கள் மாமியார் அவங்க யூஸ் பண்ண விளக்கை கொடுத்துருக்காங்க. இது மாட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா பழைய காலத்து காமாட்சி விளக்கு, ஆதி விளக்கு இந்த விளக்கு தான். இதை பற்றின டீட்டெயில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாய்.